ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் கீழக்கரை ஸ்பெஷல், இது தூத்துக்குடியிலே கூட ஸ்பெஷலு பிஸ்கெட் முர்த்தபா. ஸோ நம்ம ஏற்கனவே ஜாலர் முர்த்தபா பார்த்துருக்கோம். இது பிஸ்கெட் முர்த்தபா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தியானது, நல்லா சூப்பரானது. கோதுமை மாவில் செஞ்சது, மைதா மாவு கிடையாது. ஸோ சூப்பரான இந்த பிஸ்கெட் முர்த்தபா வித் சிக்கன் சீஸ் ஸ்டப்பிங் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்கெட் முர்த்தபா செய்கிறதுக்கு மாவு எடுத்துக்கலாம். மாவு வந்து நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு விருப்பம் இருந்தால் மைதா மாவு எடுத்துக்கோங்க, இல்லை ரெண்டும் கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் கோதுமை மாவில் செய்ய போகிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். கையை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, எண்ணெய் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது. ஸோ இந்த ஸ்பூனாலேயே நம்ம முதல்ல இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான எண்ணெய் ஊற்றுறதுனால நமக்கு வந்து கிறிஸ்பியாக வரும். அந்த லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நம்ம ஒரு டோ ஆட்டம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைட்டான டோ ரெடி பண்ணிக்கிங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுலாம். மூடி வச்சுடுங்க, நல்லா ஊறட்டும். இப்போ இதுக்கான ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டப்பிங்க்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கலாம். இதோட ஸ்டப்பிங்க்குனா கேரட்டு, பச்சை பட்டாணி வேக வச்சு கேப் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி, சிக்கனு நல்லா பொடியாக பிளெண்டரில் போட்டு கேப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்தளவு வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குங்க. இப்போ இதில் சிக்கன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க சிக்கனு. ஏன்னா இப்போது நம்ம வந்து கைமா மாதிரி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வதங்கி சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த ஸ்டப்பிங் உள்ளே வைக்கும்போது அந்த சீட்டை பிடிச்சிடாது. நம்ம இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி வந்து மொத்த எல்லா மசாலாவுக்கும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது. எல்லா காய்கறிகளுக்கும் சேர்த்து போட்டதால் நம்ம கொஞ்சம் அந்த காயெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டு வரும்போது அது கரெக்டாக இருக்கும். இதோட தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃபிங் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த காய்கறி மசாலாலாம் எடுத்துக்கலாம்.
வதங்கிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். மட்டரு கேரட்டு ரெண்டுத்தையும் நல்லா சேப் பண்ணி, மட்டர் வந்து பாயில் பண்ணி சேப் பண்ணியிருக்கேன். பாயில் பண்ணிக்கோங்க, பச்சையாக இல்லை. இதோட நீங்கள் பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடல, கொஞ்சம் இது வந்து இப்படியே ப்ளெயினாக செய்யலாம்னு சொல்லி பார்க்குறேன். இதோட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் மெதுவாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ இடையில கிளறிட்டே இருக்கணும், தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுடலாம். மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவுன்றதால கொஞ்சம் நல்லா பிசைங்க. ஸோ மைதா மாவுனா சீக்கிரமாக சாஃப்ட் ஆகிடும், கோதுமை வந்து அவ்வளோ சீக்கிரம் சாஃப்ட் ஆகாது. நம்ம கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். இப்போ இதில் பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். இதில் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி ஒரு பால் எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா டிப் பண்ணி, இது வந்து நம்ம மாவு எதுவும் தூவாமல் எண்ணெயை தடவி தான் உருட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா தின்னாக உருட்டிக்கிங்க. நல்லா தின்னாக உருட்டிக்கணும். கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கிறிஸ்பியாக வராது. இந்த அளவுக்கு நல்லா தின்னா உருட்ட பிறகு இப்போ இதில் நான் இன்னும் டேஸ்ட் ஆக்குறதுக்கு, சுவையாக்குறதுக்கு சீஸ் வந்து ஒரு சீட்டை 2ஆக கட் பண்ணி அடியில் ஒரு சீட்டு வச்சுட்டு அதுக்கு இந்த ஸ்டஃபிங் வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் நிறைய வைக்காதீங்க. நிறைய வச்சோன்னா நமக்கு வந்து அந்த உருட்டி இருக்கிற சப்பாத்தி கிழிஞ்சி வெளியில் வந்துடும். இப்போது இதுக்கு மேலே இன்னொரு சீட்டு, இன்னொரு பாதி சீட்டு, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கவனமாக கிழிஞ்சிடாமல் நாலா பக்கமும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். இதை க்ளோஸ் பண்ண பிறகு நீங்கள் சும்மா லைட்டாக இப்படி அழுத்தி விட்டாலே போதும், நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதான். சூப்பரான ஒரு பேக்கெட் நமக்கு கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி ட்ரையாங்கிள்லேயோ ரெக்டாங்கிள்லேயோ இல்லை ஸ்கொயர்லேயோ நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம மற்ற எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா சூப்பரான பிஸ்கெட் முர்த்தபா கீழக்கரை சமையல். ஸோ இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம், காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு எடுத்துக்கலாம்.
ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போச்சு கொடுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேமில், ரொம்ப லோ இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த மாவு வேகணும் இல்லையா, உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பிங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மாவு வந்து வேகணும். ஸோ சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து தீஞ்சிடக்கூடாது. பொறுமையாக உள்ள வரைக்கும் வேகினா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் நம்ம அந்த சப்பாத்தி உருட்டும் போது, மாவு உருட்டும் போது மைதாவோ இல்லை கோதுமோ ஸ்ப்ரெட் பண்ணாமல் எண்ணெயால் உருட்டினதால், எண்ணெய் தேய்ச்சி உருட்டினதால் அந்த எண்ணெய் வந்து நமக்கு ஸ்பால் ஆகாமல் இருக்குது பாருங்கள். நமக்கு வந்து மைதா இல்லை ஆட்டா ஏதாவது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த சப்பாத்தியை உருட்டி இருந்தோன்னா இந்த எண்ணெயை ஃபுல்லாக அந்த மாவு எரிஞ்சு அடியில் கருப்பாக தங்கிடும். இப்போ அந்த எண்ணெய் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்னென்னாவோ மெத்தடெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான் அந்த எண்ணெய். இப்போ நம்ம வந்து அதுக்கு ஏதாவது சிக்கன் பொரிக்கிறதுக்காக நல்லா அடியில் தங்கின பிறகு எடுத்து அடியில் உள்ள எண்ணெயை கீழே ஊற்றிட வேண்டியதான். இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெய்க்கு மாவுக்கு பதிலாக எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சோன்னா நம்ம சமைக்கிற எண்ணெயும் வீணாகாது. இது வந்து நம்ம சமைக்கிற பொருளும் நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெய் வீணாகாமல் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். அதே போல் நம்ம ஊற்றின எண்ணெயும் அப்படியே இருக்குது. ஸோ நம்ம பிஸ்கெட் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கு மிக்க நன்றி. பாய். ஒரு பால் எடுத்து